இந்த லைவ் ஃபீட் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்கள் பீட்டா ஃப்ரைஸ்லேருந்து மித்த ஃப்ரைஸ் வரையும் உங்களால் ஈஸியாக க்ரூம் பண்ண முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா வினிகர் இல்லை. இன்றைக்கி இந்த வினிகரில் வச்சு நம்ம எப்படி கல்ச்சர் பண்ணுறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா வினிகரு, ஆப்பிள் சைடர் வினிகர் தேவைப்படும் நமக்கு. நான் ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆப்பிள் தேவை. ஆப்பிளில் தோல் சீவி ரெடி பண்ணி வச்சுருங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் போட போகிறீங்களோ அந்த பாட்டில் தேவை, வாட்டர் தேவை. இவ்வளோ தான் தேவையே படும். இது நீங்கள் 1 டைம் கல்ச்சர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 இயர் 1.5 இயர் வரையும் ஸ்டேபிளாக இருக்கும். மத்தபடி எந்த கிராஷ் ஆகுறது இந்தமாரி எந்த பிரச்சனையும் வராது. மறக்காமல் மேலே ஒரு நெட்டை போட்டு டைட் பண்ணுங்கள். எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள் வீடியோவில். வினிகர் எடுக்கிறீங்கன்னும் போது வினிகர் பார்த்தீங்கன்னா எந்த பாட்டில் எடுத்தாலும் அதில் ஆஃப் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஆஃபோட கம்மியாக கூட ஃபில் பண்ணலாம், ஆனால் அதிகமாக ஃபில் பண்ணாதீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வாட்டர் மீதி ஆஃப். ஸ்டார்டர் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் டிஸ்பிளேல தெரியும், அதை கான்டாக்ட் பண்ணி வாங்கிங்க. ரொம்பவே ஈஸியான ஃபுட் கல்ச்சர் தான் இது. இது இருந்தாலே போதும், உங்களால் பீட்டா ஃப்ரைஸை ஸ்டார்டிங்கில் கவுண்ட் அதிகமாக எடுக்க முடியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒயில்டு வெரைட்டிலாம் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்க, ஒயில்டு பீட்டாஸ்லாம் தேவையப்படும். இப்போ நம்மகிட்ட ஒயில்டு பீட்டாஸுமே அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க நம்ம டிஸ்பிளேல தர நம்ம கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நம்ம கான்டாக்ட் நம்பர் தரோம், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு நெட்டு இல்லை துணி போட்டு நீங்கள் கவர் பண்ணுறேங்க. மறக்காமல் ஸ்டார்டர் கல்ச்சர் வேணுன்றவங்க டிஸ்பிளேல தர கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட்